இங்க பாரு, அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு. சத்தம் போடாம தொட்டில படுத்து தூங்கு. எனக்கு திங்கி ஏதாவது வேணுமா? இங்க ஒரு சட்டி நிறைய முறுக்கு இருக்கு, தின்னுட்டு பேசாம தூங்கணும். நோய் நோயின்னு எதுவும் சேட்டை செய்யக்கூடாது. சரிம்மா, விளையாடுறதுக்கு பொம்மையும் வேணுமா? எனக்கு பொம்மைய கொடு, திங்க கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு. சை, இந்தா இதை வச்சுக்கிட்டு விளையாடு, இல்ல தூங்கு. ஆனா என்னை மட்டும் தொந்தரவு செய்யக்கூடாது. வீட்டுல எனக்கு நிறைய வேலை நடக்கு. சரிம்மா, நீ போய் வேலை பாருமா, நான் பாத்துக்கிறேன். என்னடா மத்த ட்ரெஸ் வச்சு போடல உங்க அம்மா கறியே எங்க போனா? பாட்டி, அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால என்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு வெளியே உட்கார வச்சுட்டாங்க. ஆமா, பெரிய பொல்லாத வேலை. வீட்டுக்குள்ள சோத்து சட்டி வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு அலைவா. இது என்னடா இவ்வளவு முறுக்கு கொண்டு வந்து இப்படி வெளியில வச்சிருக்கா? உங்க அம்மா கறிக்கு அறிவே இல்லை கொஞ்சம் கூட. சரி பாட்டி, நான் தொட்டில படுக்க போறேன். எனக்கு கொஞ்ச நேரம் தொட்டில ஆட்டி விடுறீங்களா? ஏலே, நீ என்னையாரும் தொட்டில விளையாண்டுக்கிட்டு தானடா இருக்க. இன்னைக்கு பாட்டி ஒரு நாள் தொட்டில விளையாண்டுக்கிறேன்டா, ரொம்ப நாள் ஆசைடா. சரி பாட்டி, விளையாண்டுக்கோங்க. ஏலே, உங்க அம்மா வந்தானா சொல்லிடுறேன், நான் எந்திரிச்சிடுறேன், அப்புறம் திங்கு ஆடுவா. சரி பாட்டி, சரி பாட்டி. ஏலே மொட்டை, பாத்துக்கிட்டே இருக்கேடா, பாட்டிக்கு கொஞ்சோண்டு தொட்டில ஆட்டி விடுறா. பாட்டி, நீ கிளவி தானே, கிளவிக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஆசை வருது? வீட்டுக்கு போ, உங்க வீட்டுக்கு போ. மொட்டை பயவுல அப்படியே அவங்க அம்மா கறி மாதிரி தான் வாய் பேசிக்கிட்டு அலையும். பாட்டி, 2 முறுக்கு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறீங்களா? ஏலே, எனக்கு பல்லு இல்ல ஒண்ணும் இல்ல, நானே பொக்குவாய் கிளவி இறக்கி இவன் ஒருத்தர் முறுக்கு வேணுமா அது வேணுமான்னு இருக்கான். ஐயோ ஐயோ ஐயோ, ஊர் உலகத்துல இல்லாத கொடுமையை பாருங்க, கொடுமை. ஏமா கிளவி? ஐயோ, இந்த சிரிக்கு எப்ப வந்து அந்த சின்ன பயவுல சொல்லுன்னா சொல்லிச்சான்னு பாரு. எத்த எருமை மாடு மாதிரி இருக்கீங்களே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பச்சை பிள்ளை தூங்குற தொட்டில போய் நீங்க போய் படுத்து கிடக்கீங்க. ஏடி, நான் ஒண்ணும் சொல்லடி. ஓ மகன் தான், நீங்க தான் தொட்டில படுக்கணும்னு ஒரே அழுக. ஏமா, பாட்டி போய் சொல்றாங்க, நான் சொல்லவே இல்ல. பாட்டி தான் தொட்டில படுத்துட்டாங்க, என்ன தூக்கி கீழே தூக்கி போட்டுட்டு அவங்க போய் தொட்டில படுத்துக்கிட்டாங்கம்மா. சி, இதெல்லாம் என்ன புத்தி? என் வீட்டுக்காரர் வரட்டும், சொல்றேன் உங்களை. பார்க்கத்த சிறுவண்டு பயவுல மாதிரி இருக்குமா, பேச்சு பூரா ஒரே விஷம்தான். இங்க வர தம்பி, யார் என்ன செஞ்சாலும் உடனே நீ அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுனாலும் உடனே கூப்பிட அம்மா வருவேன். சரிம்மா சரிம்மா, நான் கூப்பிடுறேம்மா. எக்க இழுச்சுக்காங்க பாத்தீங்களா, தொட்டில் கட்டியிருக்காங்க. ஆசையா இருக்குக்கா, வாங்கக்கா தொட்டில் விளாடுவோம். ஏடி, இந்த மொட்டைக்கலை வேற இருக்கடி, விடாதடி. ஏக்கா ப்ளீஸ் கழிச்சுக்கா, கேளுங்கக்கா. அதுட பாட்டி பாட்டி, தொட்டில் யார் கட்டியிருக்கீங்க? ஏடி பேசாம போங்கடி, நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன். வயிறு எரிஞ்சா எரியட்டும் பாட்டி, முதல்ல சொல்லுங்க தொட்டில் யார் கட்டியிருக்கீங்க? ஏடி, தொட்டில் யார் கட்டி கட்டுவாங்க? சின்ன பிள்ளைங்க தாண்டி, இந்த மொட்டை பையன் தாண்டி கட்டி போட்டுருக்காங்க. சரி பாட்டி, ஒரே ஒரு தடவை மட்டும் நாங்க தொட்டில் விளாண்டுக்கிடவா? எனக்கு தெரியாடி, இந்த மொட்டையை அம்மா கறி வந்தானா ஆட்டமா ஆடுவா. பாட்டி, நம்ம ஒருத்தர சதா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், நாங்கள் பாத்துக்கிறோம். என்னமோ செஞ்சு தொலைங்கடி, எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. இழுச்சக்கா, நீங்களும் வாங்க, செம்ம ஜாலியா இருக்கு. ஏடி, துணி கிழிஞ்சு போயிடும்டி. கிழிஞ்சா கிழிஞ்சிட்டு போகுதுக்கா, ஒத்தர இன்னும் ஒரு 4 சேலை வச்சிருப்பா, எடுத்து கட்டி விளாடுவோம். இந்த ஒத்தர சச்சரிக்கு இந்நேரம் எங்க ஓனான்னு தெரியலமா, நம்ம விளையாடும் போது மட்டும் வேமா வந்தா. ஏடி ஏடி, அநியாயம் பண்ணாதீங்கடி, ஏன் கீழே இறங்கி தொலைங்கடி. எவ்வளவு கொசு இக்கா, இழுச்சுக்கா, நல்ல ஊஞ்சலா இருக்கா. நானும் வரேன்க்கா. ஏடி, அது பச்சை பிள்ளைக்கு கெட்டி போட்டு ஊஞ்சல், ஏன்டி இந்த அநியாயம் பண்றீங்க எல்லாம்? பச்சை பிள்ளையோ சிவப்பு பிள்ளையோ மஞ்சள் பிள்ளையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, நாங்க விளையாட போறோம். அடியா ஒத்தரசா, ஏடி எங்கடி போய் தொலைங்க, இங்க வாடி. இவளுக்கு விளக்கு மத்த வச்சு அடிச்சாதான் சரி வருவாள். என் பிள்ளைக்கு தொட்டில கட்டி போட்டா இவளுக்கு மாடுக மலை மாடு மாதிரி இருந்துகிட்டு ஒவ்வொருத்தியா வந்து இங்க விளையாண்டுக்கு இருக்காளுங்க. நல்லா 2 அடி போட்டுட்டு என்னை மட்டும் எப்படி எல்லாம் வந்த? யாருமா வாயில கொண்டு வந்து விளக்கமாறு வச்சிருக்கா? எந்திரிங்கடி எந்திரிங்கடி, 2 பச்சை பிள்ளைக்கு கட்டி போட்டு தொட்டில் எரும மாடு மாதிரி படுத்து கிடக்கா. எந்திரி. ஒத்தரசம் இங்கிட்டு வாயேன், ஒரு 2 தடவை மட்டும் இங்கிட்டு ஊஞ்சல மட்டும் ஆட்டி விடல. சொல்லுங்க, வேற என்னென்னலாம் செய்யணும் சொல்லுங்க. உத்தரசாங்க முறுக்கிட்ட வச்சிருக்கல, அதுல ஒரு 2 முறுக்கு மட்டும் எடுத்துட்டு அப்படி தின்னுக்கிட்டே ஊஞ்சல் விளாடுறோம். ஏய், இது ஏன் வீடு? யாரை கேட்டுட்டு வந்து நீங்க இங்க வந்து படுத்து கிடக்கீங்க? இங்கே ஒத்தரசா, எதுவும் தெரியாம தேவையில்லாம பேசக்கூடாது. ஏமா, நாங்க பேசாம ரோட்ல போய்கிட்டு இருந்தோம், மாமியா தான் இங்க வாங்க தொட்டில் கட்டி போட்டுருக்கோம், யார் வேணாலும் வந்து ஊஞ்சல் ஆட்டிட்டு போங்கன்னு சொல்லிச்சு. ஆமா, நானே எங்க வீட்டுல பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன். ஓ மாமியா தான் இங்க வாமா, பாத்திரத்தை அப்புறமா கழுவிக்கலாம், ஊஞ்சல் கட்டி போடுறோம், வந்து விளையாடுன்னு கூப்பிட்டுச்சு. ஆமாமா, பாட்டி தான் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுச்சுமா. அடியே சிரிக்கீங்களா? நான் என்னடி பண்ணேன்? எல்லா பழியும் தூக்கி ஏன் மேல போட்டாளுங்க. இதே கிளவி, உனக்கு சும்மா இருக்க முடியலையா? இரு, மகே வரட்டும், இன்னைக்கு 2ல 1 தெரியாம விட மாட்டேன். ஏண்டி எவ்வளோ எதோ சொல்ற, நீ என்னையவே சொல்றடி? எனக்கு தெரியும் கிளவி, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உத்தரசா கசசன்னு பேசாத, வந்து சடக்குன்னு ஊஞ்சல் ஆட்டி விடு. ஒழுங்கா மரியாதை எல்லாரும் இந்த இடத்த விட்டு 5 நிமிஷத்துல காலி பண்ணுறாங்க. இந்த விளக்க மறைச்சு எல்லாரும் அடி வெளுத்துருவேன். சரி, அடி வெளுக்கிறது வெளுக்கட்டும், காத்தே வர மாட்டேங்குது. ஒத்தரசா, டேபிள் ஃபேன் வீட்டில் வச்சிருந்தா எடுத்துட்டு இங்க வந்து விளக்க மாட்டி விடு, காத்து வர மாட்டேங்குது சரியா. வேற வேற என்ன செய்ய? சோறு எடுத்துட்டு வரவா, வாயில ஊட்டி விடுவா? சரி, அப்பனா உத்தரசா எங்களுக்கு கறி குழம்பு வச்சு கொண்டு வரியா? கறி சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. எவ்வளவு உத்தரசம்? எனக்கு கறி கூட வேண்டாம்ல, கொஞ்சோண்டு ரசமும் கொஞ்சோண்டு சிக்கன் பொரிச்சு கொண்டு வரியா? பொரிச்சு தரேன். உங்க கை காலெல்லாம் ஒடிச்சு நல்ல மசாலா தடவி பொரிச்சு கொண்டு வரேன். என்னமோ சண்டை விட்டு போறாளுங்க, நம்ம இங்க நிக்க நம்மளே எதையா சொல்லுவோம், நம்ம கிளம்புவோம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிளவி தான். இந்த கிளவி 2 மண்டையை பொழந்தோன்னா சரியா போயிடும். இன்னும் 1 நிமிஷம் இங்க இருந்தாலும் நம்ம உயிர் குத்துறவாதல்ல, ஓடிடுவோம்.